சொல்றா. என்னோட தலையில கை வச்சு பண்ணிருக்க. இல்லையா காசு என்னதான் பண்றேன்னு தெரியல. வீட்லயும் பேசினேன், எல்லா இடத்துலயும் பேசினேன். காசு காசு காசுன்னு கேட்டு சாவுறீங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது. ஏய், இதுக்கான டென்ஷன் ஆகுற. நம்ம கிட்ட ஹைஃபை 3 ஒரு ஆர்டர் இருக்கு. நீ கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையே, என்னது? பாத்து பாரு. நமக்கு மாசம் வருமானம் போய் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சா எவ்வளவு வரும்? நெஞ்சு போனா 25,000 20,000 கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? என்னத்த ஓட்ட முடியும்? ஸ்கூல் ஃபீஸ் அது எல்லாம் இதுல பாத்தீங்கன்னு பாரு. தெரியுதா? ஆமா, என்னடா இது இவ்வளவு சம்பாதிச்சிருக்கு 20,000 கிட்ட? எல்லாம் அதோட யுக்தி தான். இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு கையில கூட 50,000 60,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க. நம்ம ஒரு 5 பேரை பிடிச்சு போட்டோம். அதுக்கப்புறம் ஹைஃபை 3 வாழ்க்கை மாறிடுச்சு எனக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 6 பேர் சேர்த்திருக்கேன். மாசமானா பாரு 54,000 வருதா? எப்படி யூஸ் பண்றீங்க? என்ன இருக்கு உங்க கையில? எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? அமௌண்டே இல்லாதனால உட்காந்துருக்கேன். பாரு, நானும் எப்படிதான் லோனையாவது வாங்கி போட்டு இப்படி போட்டாதான் எதையாவது ஒண்ணு தேட முடியும். எவன்டா கொடுப்பான் நமக்கு காசு? சொன்னோம்னா நம்பிக்கலாம். நம்ம ஊச்சியில எப்படி இருக்கு பேரு. சரி, நான் லோன் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ட்ரை எல்லாம் இல்லடா மச்சி, இல்ல போடு. ஒரு போட்டுட்டு ஒரு 4 பேர் புடிச்சு போட்டுனா உனக்கும் காசை பாரு. வீடியோ பார்த்து அடுத்தவனுக்கும் பண்ணி விடு. என்ன போய் நீ இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. சட்டப்பட்டு ஒரு லோன் அப்ளை பண்ணு. ஒரு முடிச்சுட்டு எனக்கு கூப்பிடு. நான் என்ன பார்த்து சொல்றேன். இப்போ வேலை இருக்கு, உன்னை பார்த்துதான் வந்தேன். சரி, நீ யோசிச்சு வை. நான் பார்த்து சொல்றேன். சரிடா, சரி, நான் யோசிச்சுட்டே இருக்காத. சரி, காம சொல்றத நம்பலாமா வேண்டாவா? இவன் காசு எடுத்திருக்கேன்னு சொல்றான், என்ன பண்றது? பேசாம 50,000 லோன் எடுக்கலாம், போட்டு கட்டி நம்மளும் சம்பாரிச்சே ஆகணும். வேற வழியே இல்லை நமக்கு. எப்படியோ ஒரு வழியா 50,000 ரெடி பண்ணிட்டோம். மச்சானுக்கு கூப்பிடுறோம், வீடை வாங்குறோம், காரை வாங்குறோம், எல்லாம் பண்றோம். ஹலோ, சொல்ற. காசு ரெடி பண்ணிட்டோம் மச்சான். ஆமாச்சான் மச்சான், அது பண்ணி விடுங்க மச்சான். மச்சான் அதுக்குள்ளயுமா? ஆமா மச்சான், நீ மட்டும் எல்லாம் காரு பங்களா வாங்கி செட்டில் ஆகுற. வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் அடைக்கணும் மச்சான். சீக்கிரம் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க மச்சான். நானும் இங்க இருந்தோம்ல. ஒண்ணு கவலைப்படாத, எக்ஸ்பிரஸ் வேலை ரெடி பண்ணிட்டு தட்டி தூக்குறோம், ஆடுறோம். வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. சரி, வந்த உடனே தூக்கிட வேண்டியதுதான். வெயிட் பண்ணிட்டு இருக்க. வந்துருச்சு பாரு. அதுல போயிட்டா இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கா. இதுக்கு கீ ஒண்ணு வாங்க சொல்லுவாங்க. சரி, கீனா நீ நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு வாடகை ஓனர் கொடுக்குறாங்க அந்த கீ இல்ல. இது டிஜிட்டல் கீ. அந்த கீ ஒண்ணு போடணும். அது ஓபன் பண்ணி வச்சிருக்கா? டிஜிட்டல் கீ வச்சிருக்கேன். இங்க பாரு, இதுதான் டிஜிட்டல் கீ. ஓகேவா? சரி சரி, பே பண்ணுமா இதுக்கு? கண்டிப்பா. எவ்வளவு? வச்சிருக்கேன். 2,000 காட்டுது கீக்கு. உனக்கு கம்மிப்பா. எனக்கெல்லாம் 5,000 காட்டுச்சு. 5,000 கட்டு போடு, ஓபன் பண்ணு. பே பண்ணிட்டேன். கீ வந்துச்சு. அதுல எவ்வளவு பேலன்ஸ்? ஒரு 50,000 போட சொன்னேன். 48,000 இருக்குதா? போடு போடு. இந்த லிங்க்ல போய் போடு. போட்டோன்னு இங்க பாரு. பே பண்ணிட்டேன்டா. சூப்பர், ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண தெரியுமா? தினமும் 3 நேரம், அதாவது காலை, மதியம், நைட்டு 3 நேரத்துக்கு ஆட் ஓபன் ஆகும். அது வந்து ஒரு 5 நிமிஷம் ஓடும். அது தினமும் வந்து பாட்டு முடிஞ்சா ஒய்ஃப் யாராவது ஒருத்தங்க வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த லோன் வர வர பாத்தீங்கன்னா அடுத்த காசு நான் மேல மேல போட்டு ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? எனக்கு உனக்கு கல்யாணம் ஆகலையாச்சு. நான் சொல்றது அம்மா அப்பா சொல்லு. இல்ல, நீ ஒய்ஃப் ரெடி பண்ணி தருவேன். சரி சொல்லு. ரொம்ப பேசுற என்ன? இப்ப இந்த ஐடி நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஓபன் பண்ணி தம்பி அப்பா அம்மா ஐடி தான், அதெல்லாம் நீ எல்லாத்தையும் உள்ள போட்டு அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னு வைக்க. நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சும்மாவே உனக்கு 54,000 மாசமான வந்துடும். அப்புறம் தட்டி தூக்குற. அப்புறம் எனக்கு மேல சம்பாரிச்சு எங்கேயோ போயிருவேன். டேய், சம்பாரிச்சுக்கு அப்புறம் நான் மறந்துடாத. ரொம்ப நன்றி. ஆடு இறங்க காத்திருக்கேன். வா வா வா. நான் இன்னைக்கு நைட்டே வீட்டுல வேலை குடிச்சு போடுறேன் மச்சான். போடுற எப்படியாவது இந்த 50,000 1 லட்சம் யோசிக்க கூடாது.
50,000 கம்மியா யாரையும் போட விட்டுறாரு. போடுற மச்சான். 60,000 70,000 80,000 போட விட்டீங்கன்னா நமக்கு எப்படி மேல 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 வரும். சரியா பாத்துக்கோ, சீக்கிரம் பெரியவர்கிட்ட நம்ம மறந்துடாத. ஏச்சா நீதான் வாழ்க்கையே காமிச்சிருக்க, உன்னை போய் மறப்பனா சொல்லு. சரி பாத்துக்கோ, நான் அப்படியே கிளம்புறேன். சரி சின்ன உதவி, அடுத்த ஒரு நாளுக்கு இதனை போடணும், அவரையும் சம்பாதிக்க வைக்கணும். சரி சரியா பாய் மச்சி. ஐயோ உன் பேச்சு வரை கேட்டு நம்ம எல்லா காசையும் எடுத்து போட்டுட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாருமே நம்மள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, பயமா இருக்கு. டேய் விக்கி, உன்னை நம்பிதான்டா அந்த 50,000 வாங்கி கொடுத்துருக்கேன். டேய் விக்கி, உன்னை நம்பி என் ஆபீஸ்ல அக்கௌண்ட் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன்டா. நீ கொஞ்சம் எனக்கு பாக்க பண்ணி கொடு சீக்கிரம். டேய் மச்சான், என்னடா பண்ற? என் தொழிலுக்கு வச்சிருந்த காசு தூக்கி தான்டா நான் கொடுத்துருக்கேன், ஏதாவது பண்ணி விடுறா. அண்ணே, என்னோட நகையெல்லாம் அடமா வச்சு கொடுத்துருக்கீங்க, திருப்பி கொடுத்துருப்பா. இவன் எதுக்கு கால் பண்றான்? ஏய் மச்சான், ஏய் ஏன்டா மாசம் வீட்டு கஷ்டப்படுற? இப்பதான் நம்ம பையன் ஒருத்தன் நம்ம பேச்ச கேட்டு எங்கேயோ மேல போயிட்டான் விக்கியவன். உன்னையும் மேல கூட்டு போயிடணும் மச்சான். வரேன்டா, வரவா இப்படியே ஒருத்தவங்க கிடைச்சான்னு நம்ம பொழப்பு நல்லா ஒரு